அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. நீங்கள் இணைந்திருப்பது பாதுவியின் ஊடக குழுவினரால் தொகுத்து வழங்கும் பாராத பாடசாலை செய்தி அறிக்கையுடன். செய்தி ஆசிரியர் ஹன்ஃபா ஹனீப். செய்திகளோடு இணைந்திருக்கும் நான் அரிஃப் நலீம். விரிவான செய்திகளுக்குள் நுழைய முன்பதாக முதலில் இன்றைய நாளுக்கான தலைப்புச் செய்திகள். நடைபெற்று முடிந்த மாணவ தலைவர் கூட்டம். நடைபெறவிருக்கும் ஆங்கில மொழி தின போட்டி நிகழ்ச்சிகள். வலய கல்வி காரியாலயத்தின் எமது பாடசாலைக்கான பொருட்பதிவு பரிசீலனை ஆரம்பம். மாற்றியமைக்கப்பட்டுள்ள மாணவர்களின் வெளிச்சுத்திகரிப்பு பிரதேசங்கள் தொடர்பென விரிவான செய்திகள். கடந்த வியாழக்கிழமை நடைபெற்ற மாணவ தலைவர்களுக்கான சின்னம் அணிவிக்கும் நிகழ்வை தொடர்ந்து நேற்றைய முன்தினம் ஜூன் மாதம் 9ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று மாணவ தலைவர்களுக்கான கூட்டம் நடைபெற்றது. இதன் போது மாணவ தலைவர்களுக்கு புதிய பொறுப்புகள் வழங்கப்பட்டுள்ளன. வழங்கப்பட்டிருந்த பொறுப்புகள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளதுடன் இவற்றை கருத்தில் கொண்டு தமக்கு வழங்கப்பட்டுள்ள பொறுப்புகளை சரிவர செய்யுமாறு பாடசாலை நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. 2026ஆம் கல்வியாண்டிற்கான ஆங்கில மொழி தின போட்டிகள் மைரபாத மத்திய பாடசாலையில் நடைபெற இருக்கின்றன. இந்நிலையில் எதிர்வரும் ஜூன் மாதம் 13ஆம் தேதி சனிக்கிழமை ஆங்கில எழுத்து மூல போட்டிகள் நடைபெறவிருக்கும் நிலையில் இதற்காக மாணவர்கள் தெரிவு செய்யப்பட்டு தயாரான நிலையில் இருக்கின்றனர். மேலும் ஆங்கில வாய்மொழி மூல போட்டிகள் எதிர்வரும் 27ஆம் தேதி நடைபெற உள்ளதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். வலய கல்வி காரியாலயத்தின் எமது பாடசாலைக்கான பொருட்பதிவு பரிசீலனை நேற்றைய தினம் முதல் நடைபெற்று வருகின்றது. இந்நிலையில் இப்பரிசீலனைகள் யாவும் இவ்வாரத்திற்குள் நிறைவடையும் எனவும் எதிர்பார்க்கப்படுகின்றது. பாடசாலையில் ஏற்கனவே மாணவர்களுக்கு வழங்கப்பட்டுள்ள வெளிச்சுத்தம் செய்யும் இடங்கள் மாற்றியமைக்கப்பட்டுள்ளன. இவ்வாறு மாற்றியமைக்கப்பட்டுள்ள சுத்திகரிப்பு இடங்களை மாணவர்கள் இனங்காண்பதுடன் வழங்கப்பட்டுள்ள உரிய இடங்களை தினமும் சுத்தம் செய்யுமாறும் அந்தந்த இடங்களுக்கு பொறுப்பான ஆசிரியர்கள் இதனை கருத்தில் கொண்டு சுத்திகரிப்பு இடங்களை மேற்பார்வை செய்யுமாறும் பாடசாலை நிர்வாகம் கேட்டுக்கொள்கிறது. இத்துடன் இவ்வாறு பாடசாலை செய்தி அறிக்கைகள் யாவும் நிறைவடைகின்றன. மீண்டும் அடுத்த வாரம் எமது செய்தி அறிக்கையினை எதிர்பாருங்கள்.